என் பேர் சக்திவேல். நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ரெடில்ஸ்லேருந்து. சின்னதுலேருந்தே சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்புறமா எங்க அப்பா, அம்மாவுக்கு வந்து எங்க ஃபேமிலில டாக்டர்ஸ் யாரும் இல்ல. ஃபர்ஸ்ட் டாக்டரா வரணும் நீ அப்டின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்தாங்க. ஸோ இந்தியால நீட் எழுதினேன். பாசிங் மார்க் வந்துச்சு. பட் இந்தியால சீட் கிடைக்கல. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது. மிடில் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கண்டிப்பா செட்டே ஆகாது இந்தியால அந்த மாதிரி படிக்கிறதுக்கு. ஸோ என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது நெறைய ஏஜென்சிஸ் இருந்தாங்க. இத மாரி ஃபாரின்ல படிச்சுட்டு இந்தியால எக்ஸாம் எழுதிட்டு திரும்ப நம்மளால பண்ண முடியும் அப்டின்ட்டு ஒரு வே இருக்குன்றது தெரிஞ்சுச்சு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் வேற என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் போலான்னு பார்த்தோம். நெறைய கண்ட்ரீஸ் இருந்துச்சு. இதுல பிலிப்பீன்ஸ் ஏன் சூஸ் பண்ணோம்னா, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மெயின். நீங்க மேப்ல பார்த்தாலே தெரியும். இந்தியா, பிலிப்பீன்ஸ் எல்லாமே ஒரே டெம்பரேட் ரீஜியன்ல இருக்கும். ஸோ த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீஸஸ் இந்த டெங்கு இதெல்லாம் இங்கேயும் அதிகமா கேஸஸ் இருக்கும். இந்தியாலயும் அதே மாரி அதிகமா கேஸஸ் இருக்கும். டாக்டர்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ் நம்ம டவுட் கேட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்கரேஜ் பண்ணுவாங்க. பிரசன்டேஷன்ஸ்லாம் இருக்கும். நம்மளையுமே கேஸ் பிரசன்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்தியால வந்து எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும்னா செமஸ்டர் வைஸ் இருக்கும். இங்க வந்து எங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே எவ்ரி மந்த் எக்ஸாம் இருக்கும். ஸோ எவ்ரி மந்த் எக்ஸாம் இருக்கிறதால என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு அவ்வளவா ஃப்ரீயா விட்டுற மாட்டாங்க. எக்ஸாம்ஸ் கன்டினியூஸா இருந்துட்டே இருக்கிறதால நம்ம படிச்சுட்டே இருக்க மாரி தான் இருக்கும். 3 இயர்லேருந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போற மாரி இருக்கும். அண்ட் 4த் இயர் ஃபுல்லாமே கிளர்க்ஷிப் தான் பண்ணுவோம். இந்தியால இருக்க மாதிரி தான். ஸோ அத பத்தி எதுவும் கவலைப்பட்டுக்க வேணாம். நாங்க வார்ட்வொர்க் போற ஹாஸ்பிட்டலுமே கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். ஸோ பேஷண்ட்ஸ் நெறைய இருப்பாங்க. லேப்ஸ்லாம் இருக்கு. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பிசியாலஜி லேப்லாம் கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஃப்ராக் கட் பண்ற டிசெக்ஷன்லாம் இருந்துச்சு. அப்புறம் கேடாவர்ஸும் இருக்கு. அனாட்டமிஸும் வச்சிருக்காங்க. அந்த மிஷின் மாதிரி இருக்கும். பாடி பார்ட்ஸ்லாம் அனாட்டமி சொல்லித் தருவாங்க. சில விஷயம் டாக்டர் சொல்லித் தருவாங்க. பட் அத தாண்டி நம்மளும் இன்ட்ரெஸ்ட் போட்டு நெறைய கத்துக்கிட்டு டாக்டர்ஸ் கிட்ட இது எனக்கு தெரியும் நான் பண்றேன் அப்டின்ட்டு சொல்றப்ப அவங்க நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுப்பாங்க. ஸோ ஸ்டூடண்ட் மேல தான் நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். காலேஜ் டாக்டர்ஸ தவிர. ஸோ நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிளா ஸ்டூடண்ட்டா என்னால முடியும் அப்டின்னு நெனைச்சீங்கன்னா வரதுல தப்பில்ல. ஃபுட் அக்காமடேஷன்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா, இங்க டார்ம்ஸ் இருக்கு. காலேஜ் டார்மும் இருக்கு. இந்த ஏஜென்சி டார்மும் இருக்கு. பிளஸ் நாங்க குக் பண்ணியும் சாப்பிடுறோம். அது எல்லாம் டென்ஷன்லாம் வேணான்னா, இந்த மாரி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபுட் எடுத்துட்டு அப்படியே போறது நல்லாருக்கும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. வெளிய சாப்பிடணும்னு நெனச்சா மால்ஸ் இருக்கு. இங்கேயே பெரிய மால் தான். அங்கேயே ஃபுட்ஸ்லாம் இருக்கும். இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கு. அங்க தோசாலாம் நல்லாருக்கும். அண்ட் பரோட்டா கூட இருக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஃபேமிலி விட்டு வந்தப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நான் இதுவரைக்கும் வேற எங்கேயுமே தனியா தங்கி படிக்கல. ஃபர்ஸ்ட் 1 மந்த் வந்து நான் அப்படியே ரொம்ப ரிசர்வ்டான சிச்சுவேஷன்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, நெறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்கூல் டைம்ஸ்மே அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததில்ல. ஜஸ்ட் குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 1 ஆர் 2 தான் இருந்தாங்க. ஸோ இப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெருசா ஆக எனக்கு இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸே எனக்கு ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு. ஒரு டைம்ல எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு.